குட் மார்னிங் மேக்ஸ் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஒரு கண்டென்ட்டை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியோஜிப்ரா ரிசோர்ஸை நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாம், அப்படி எடுத்துகிட்டு போகிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். குட் மேக்ஸோட அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்டை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நடத்திட்டு இருப்போம். பட் இந்த ஜியோஜிப்ராங்கிற சாஃப்ட்வேரை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் டீச் பண்ணி பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக அந்த அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்டை விசுவலைஸ் பண்ணுவாங்க, அதோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. சிமுலேஷன்ஸ் மூலிமா அந்த கான்செப்டை ரொம்ப ஈஸியாக அவங்க லேர்ன் பண்ணிடுவாங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், அவங்களுக்கான சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஜியோஜிப்ரா ரிசோர்ஸை நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்முடைய கூகுள் சர்ச்சில் போய்ட்டு ஜியோஜிப்ரா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். கொடுத்து என்ட்ரு கொடுங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஜியோஜிப்ரா இந்த வேர்ல்டு ஃபேவரட் ஃப்ரீ மேத்ஸ் டூல்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஜியோஜிப்ராவுடைய இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஜியோஜிப்ரான்னு இருக்கும், அதுக்கப்புறம் ரிசோர்ஸஸ் அண்ட் கால்குலேட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ண முன்னாடி ஸோ இந்த மாதிரி தான் நம்முடைய இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ரிசோர்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது பாருங்கள். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பாருங்கள், நம்பர் சென்ஸ், அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, மெஷர்மெண்ட், ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்பர் சென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நம்பர் சென்ஸை லேர்ன் பண்ணக்கூடிய கேட்டகரிஸுக்கான ரிசோர்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்பர் எலிமெண்ட்ரி கிரேட்ஸ் 4 to 5, மிடில் ஸ்கூல் 6 to 8, அது இல்லாமல் கம்யூனிட்டி ரிசோர்ஸ், நம்மளை மாதிரி டீச்சர்ஸ் உருவாக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே இந்த கம்யூனிட்டி ரிசோர்ஸில் இருக்கும். இப்போ மேலே அவங்களாம் நமக்கு ஜியோஜிப்ரா கம்யூனிட்டியாக கொடுத்துருக்கக்கூடிய ரிசோர்ஸில் நம்ம பார்ப்போம். இது எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு நான் ஒரு கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அப்பர் எலிமெண்ட்ரி லெவலில் கோஆர்டினேட் பிளேன்னா என்ன, அதுக்கான பேசிக் கான்செப்ட்ஸாக பாயிண்ட்ஸ் ஆன் நம்பர் லைன், ப்ராப்ளம்ஸ் இன் கோஆர்டினேட் பிளான், அடுத்த லெவலில் ஒரு ப்ராப்ளம்ஸை கொடுத்து எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கப்புறம் கோஆர்டினேட் பிளான் அண்டு ஆர்டர் பேஸ், இங்கே பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்கூல் லெவல். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கான ரிசோர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசோர்ஸை நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், ஃபைண்டிங் த ட்ரெஸ்ஸர் ஆன் த கோஆர்டினேட் பிளேன் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. இது கிரேட்ஸ் 4 to 5 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கண்டென்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த கண்டென்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஃபைண்ட் த ட்ரெஸ்ஸர் ஆன் த கோஆர்டினேட் பிளேன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும். இந்த கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்டர்பிரேட் பண்ணி பாருங்கள். இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லொக்கேட் த ட்ரெஸ்ஸர் அட் த கோஆர்டினேட்ஸ் 7,6, ஆர்டர் பேர்ஸில் 7,6ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ட்ராக் டு ஷார்ட். நம்ம இங்கே மூவ் பண்ணலாம். 7,6 எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 7, ஒய் ஆக்சிஸில் 6 கொடுத்துட்டு ஒரு ஆன்சரை சரியான செக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 3 பாசிபிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நம்முடைய குழந்தைகள் வந்து செல்ஃப் மோட்டிவேட்டிவாக இந்த கண்டென்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பாங்க. ட்ரெஸ்ஸர் ஃபவுண்ட் பார்த்தீங்கன்னா 0, எதுவுமே நம்ம கண்டுபிடிக்கல. இப்போ 7,6ல் வச்சுருக்காங்க. செக் நவ் கொடுப்போம். பாருங்கள், யூ ஃபவுண்ட் த ட்ரெஸ்ஸர். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா நியூ ட்ரெஸ்ஸர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3,5. ஃபஸ்ட் நம்ம வந்து கரெக்டாக கொடுத்தோம். இப்போ நம்ம தப்பாக கொடுப்போம். சப்போஸ் இப்போ நான் வந்து இங்கே 5,3ன்னு கொடுக்குறேன். செக் பண்ணுறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 3,5க்கு பதிலாக 5,3ன்னு கொடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ செக் பண்ண என்ன ஆகுனா, நோ ட்ரெஸ்ஸர் ஹியர். ஹிண்ட் கொடுக்குது பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபீட்பேக் கொடுக்குது. யூ ஸ்விட்ச்டு த கோஆர்டினேட்ஸ். இப்போ என்ன பண்ணலான்னா, திரும்ப இதை நம்ம ட்ராக் பண்ணி வேறொரு பாயிண்டில் வைப்போம். இப்போ நான் திரும்ப 6,5ன்னு வச்சு பார்க்குறேன். இப்போ செக் பண்ணுறேன். இப்போ என்ன சொல்லுதுன்னா, நோ ட்ரெஸ்ஸர் ஹியர். ஹிண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா, மேத்தமெட்டிக்கலாக நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க பாருங்கள். லொக்கேட் த எக்ஸ் கோஆர்டினேட் லெஃப்ட் ஆர் ரைட் ஃபஸ்ட்டு, தென் த ஒய் கோஆர்டினேட் அப் ஆர் டவுன். எவ்வளோ அழகாக நம்முடைய மேத்ஸ் கான்செப்டை இந்த ஜியோஜிப்ரா இன்டெகிரேட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அப்போ நம்ம குழந்தைகளுக்கு வந்து தெரியும் எக்ஸ் கோஆர்டினேட் தான் ஃபஸ்ட்டு. அப்போ 3 எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே போவாங்க. அதே போல் எக்ஸில் 3 வந்தாச்சு. ஒயில் எங்கே போகணும் 5 கொடுத்துட்டு இப்போ 3,5 நம்ம கொடுத்தாச்சு. இப்போ செக் பண்ணுவோம். யூ ஃபவுண்ட் த ட்ரெஸ்ஸர். இப்போ அடுத்து நியூ ட்ரெஸ்ஸர் போகலாம். இப்போ ஒரு குழந்தை வந்து 3யுமே தப்பாக கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். 3 ஆப்ஷனையும் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்களா? இது தவறு. நோ ட்ரெஸ்ஸர் ஹியர். திரும்பவும் நான் இங்கே தப்பாக வைக்கிறேன். 9,6ல் வைக்கிறேன். செக் பண்ணுறேன். எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட்டுங்கிறத சொல்லுது.
இப்போ இதுலேயும் ஒரு குழந்தை தப்பாக பண்ணுது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 4,4ல வச்சுட்டு லாஸ்ட் ஃபைனல் செக் பண்ணுறேன். பாருங்கள், செக் பண்ண உடனே எவ்வளோ அழகாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபீட்பேக் அண்ட் சொல்யூஷனோட கொடுக்குது பாருங்கள். த ட்ரெஷர் வாஸ் ஹிடன் ஹியர், இங்கே இருக்குது. அப்போது இங்கே எக்ஸ் ஆக்ஸில் 5, ஒய் ஆக்ஸில் 6, இந்த 5,6ங்கிற பிளேஸ் இதுதான் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம டீச் பண்ண முடியும். ஸோ இந்த ரிசோர்ஸை நம்ம குழந்தைகளுக்கு எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்னா, டேப்பில் இதே வழிமுறையில் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம சர்ச் பண்ணி கொடுக்கலாம். அல்லது ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு பிளேஸில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபைண்ட் இன் த ட்ரெஸர் ஆன் த கோஆர்டினேட் பிளேன் அப்படிங்கிற ஒரு லிங்க் வரும். நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு நம்முடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அல்லது உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அது மூலியமாகவும் ஷேர் பண்ணலாம். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கிற லிங்க் எடுத்து காப்பி பண்ணி போடுவாங்க. பட் அதில் என்ன இஷ்யூனா, என்ன டாபிக் நம்ம அனுப்பிச்சோங்கிறத நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். பட் நம்ம இந்த ப்ரௌசரில் ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டைட்டிலோடு இங்கே வந்துடும். இங்கே மவுஸ் வச்சு பாருங்கள், என்ன டைட்டில் கொடுத்துருக்கோம், ஃபைண்டிங் த ட்ரெஷர் ஆன் த கோஆர்டினேட் பிளேன் GeoGebra அப்படின்னு இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம்னா ஷேர் பண்ணலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதே போல் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நியூ டேப்பில் போய்ட்டு அந்த லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். நம்ம லிங்க்கை கொடுத்து ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி பேஜ் வரும். ஸ்டூடெண்ட்ஸை ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு ஒர்க் பண்ண சொல்லலாம். சப்போஸ் இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாலேஜ் தேவைப்படுது அப்படின்னு என்ன பண்ணலாம்னா, இந்த ப்ரீ ரெக்வஸ்டிவ் ரிசோர்ஸ், ஸோ ப்ரீ ரெக்வஸ்ட் ரிசோர்ஸ் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசஸ் பண்ண சொல்லலாம். அதே மாதிரி மோர் ஃப்ரம் கோஆர்டினேட் பிளேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நல்லா பண்ணுறாங்க, இன்னும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா அது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்முடைய ஹைடெக் லேபில் நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து GeoGebra சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி மேக்ஸ் கான்செப்டை ஸ்ட்ரென்தன் பண்ண வைக்கலாம். சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த கண்டென்ட்டை நான் கொடுத்த வழிமுறைப்படி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தன்னுடைய மொபைல் ஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.